சும்மா ₹1000 மீனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு விலை, ஒவ்வொரு நாளும் ஒரு விலை விற்கும். ஒரு இன்னைக்கு சொல்லலாம் மீன் விலை, நாளைக்கு ஒரு விலை சொல்லலாம். ஒரு நாளைக்கு இப்போ இன்றைக்கு 800 வாங்கின வேண்டிய 1000 விற்பேன். சில நேரம் 700 வாங்கின வேண்டிய 900 800 விற்பேன். அதே மாதிரி அவனை மீன் பிடிச்சிட்டு வரவன் தாரமாகி தான் நான் விற்கலாம். ஏன்னா நம்மளோட விலையை எடுத்து சொல்லி இன்றைக்கா 800 படி வாங்கி 1000 படி விற்கும். என்ன கிலோ சல்லல் கோல்டன் எல்லாம் 900 கொடுப்பேன். கேட்டா எனக்கு 50 60 ஷாப்பிங் காட்டு வச்சு விற்று நாங்கள் 2 பேர் 3 பேர் நிற்கிற வேறு இரானி. அதில் இருந்தோட எங்களுக்கு கட்டுப்படியாக எங்களுக்கு 100 காசு வந்தால் தான் அதில் நாங்கள் 3 பேர் எதிங்க அங்கே இங்கே ஓடணும். பெட்ரோல் காசு வரும், இது வரும், வேலையெல்லாம் செய்யும். ட்ராவல்னு சொல்லுவாங்க. இது சில நேரம் இங்கே எடுப்பாங்க. சில யாருக்காக கொழும்புக்கு அதுக்கு ஏற்றுவாங்க, ஹோட்டலுக்கு வாங்கி எடுத்துட்டு போவாங்க. அதில் இருந்தோட அது நம்மளுக்கு இல்லை. சில ஆட்கள் நாங்கள் கிலோ 1800 1700 அப்படியே விற்போம். சில நேரம் 1500 விற்போம். என்ன ராலன்னு சொன்னீங்க? நீலகாலம் பவளகாலம் விலங்குல கோம்பரால் என்ன மெதுக்கில்ல தானே மெதுக்கில்ல மீன் மீனையா மீன் நீ விற்க போறியா? விற்கலையே இல்லை, விற்க போறியா? கொடுக்க போறியா? அதை வச்சு விற்கிறாங்க. சரியா 2 கிலோ. இது பவளக்கால் பவளக்கால். இது நீலக்கால் இறால். 1 கிலோ எவ்வளோ? இது 1 கிலோ கோஆப்ரேஷனுக்கு கொடுக்குறேன் 2500 அப்படி. கோஆப்ரேஷனுக்கு கொடுக்குறேன். இதில் மெதுக்கண்டு இங்கே விற்கிறேன் 1800 2000. இப்போ கோஆப்ரேஷனுக்கு கொடுத்துருவீங்க. கோஆப்ரேஷனுக்கு அது என்ன இறால்னு சொன்னீங்க? இது நீலக்கால், இது பவளக்கால். இது நீலக்காலன்னு இறால், இது பவளக்கால் நீல இறால். 1 கிலோ 2500 கோஆப்ரேஷனுக்கு கொடுக்குறேன். கொண்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இடத்த பொழுது டைம் பாசிக்கிறது போகிறோம். இறால் வேண்டலாம், சல்லல் வேண்டலாம், வளப்பம்பு வேண்டலாம், கோல்டன் வேண்டலாம், மற்ற திரளி அதுகள் கழுத்தியும் வேண்டலாம். நன்னீர் மீன் மட்டும் தான் பண்ணலாம். கடல் மீன் இல்லை. துடிக்க மீன் உயிரோட துடியில் கொடுத்து வந்துடுவாங்க. நன்னீர் மீன் மட்டும், கடல் மீன் இல்லை. நன்னீர் மீன் எல்லாம் வாங்கல. நன்னீர் மீன் எல்லாம் மட்டும் வேண்டலாம். அந்த சீசனுக்கு படுற மீன் வந்து வரும், கழுத்து வரும், வெள்ளியாப்படி வரும், ஐயம்மாசி வரும். அந்த சீசனுக்கு மீன் எல்லாம் வரும். அந்த இடத்துல புரசா வண்டிக்கு போகலாம். இந்த ஐஷாது பழுதான மீன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. புரசா படத்தை இது துறதானே. இதிலே கொண்டு வந்து படத்தை இறக்கி படத்தை கொண்டு படத்தை கண்டு தருவாங்க. வண்டிக்கு போகலாம். சுத்தமான மீன் ரவடத்தை மட்டும்